அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சீனாவுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் என நாட்டுக்கு அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி. சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அந்நாட்டுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாட்டுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதனால் சீனாவுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த நாட்டுடன் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. கடந்த அரசாங்க காலங்களில் வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டதுடன் அந்த ஒப்பந்தங்களின் நன்மைகள் தொடர்பில் அரசாங்க ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்துவது வழமை. ஆனால் அவ்வாறான எந்த அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் அரசாங்கம் சீனாவுடன் 15 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் அரசாங்கம் சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு திருகோணமலை எண்ணெய் கிணறுகள் இந்தியாவுக்கு வழங்குதல், கொழும்பு துறைமுகத்தை அதானி நிறுவனத்திற்கு வழங்குதல் உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டார். ஆனால் இதற்கு முன்னர் இந்த அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் எதிராகவே அனுரகுமார திசாநாயக்க செயற்பட்டு வந்தார். திருகோணமலை எண்ணெய் குளங்களை இந்தியாவுக்கு வழங்குவது தேச துரோக செயல் என்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பத்திரிகை செய்தியொன்றில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது இந்த எண்ணெய் குளங்கள் இந்தியாவுக்கு வழங்கிய பின்னர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த விடயங்களை மறைக்கும் வகையில் திருகோணமலை எண்ணெய் கிணறுகள் இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்வது நாட்டுக்கு பாரிய நன்மையாகும் என பலசக்தி அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்தியாவுக்கு சென்று தங்களின் நிலைப்பாட்டை மாற்றி செயற்பட்டவர்கள் சீனாவுக்கு சென்று எவ்வாறு செயற்பட்டிருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்திக் கொள்வது நாடு என்ற வகையில் எமது பொறுப்பாகும். ஏனெனில் அரிசி இறக்குமதி செய்ய கேள்வி கோரல் ஒன்றை சரியான முறையில் சமர்ப்பிக்க முடியாமல் போன இவர்கள் இரு நாடுகளுடனான ஒப்பந்தங்களை சரியான முறையில் தயாரித்திருப்பார்களா என எங்களுக்கு தெரியாது. அதனால் அரசாங்கம் சீனாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.